ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ள சையதுனா ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பட்டியலில் ஹசனுல் முசன்னா, இமாம் ஜெயிது, இமாம் உமர், இமாம் காசிம், இமாம் அப்துல் ரஹ்மான், இமாம் அப்துல்லா, இமாம் அபுபக்கர், இமாம் தல்ஹா என்று அவர்களுக்கு என்று பிள்ளை பட்டாளங்கள் எல்லாமே அஹ்லு பைத்தினர்கள். சையதுனா ஹசன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரிசையில், சையதுனா ஹுசைன் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரிசையில் நமக்கு எல்லாம் தெரியும் இமாம் ஜெயினுல் ஆபிதீன் ரதியல்லாஹு அன்ஹு அவங்க கர்பலாவில் கொல்லப்படவில்லை என்பதுதான் சரியான சொல். சில பேர் சொல்றாங்க எல்லாம் கொல்லப்பட்டாச்சு, இங்க அஹ்லு பைத்தெல்லாம் ஒன்று இருக்கிறது வாய்ப்பில்லை, அதெல்லாம் பொய் என்று சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அஹ்லு பைத்தினர்கள் இருக்கிறார்கள். இமாம் ஜெயினுல் ஆபிதீன், அதற்கு பின்னால் இமாம் பாக்கர், அதற்கு பின்னால் இமாம் ஜாஃபர் சாதிக், அதற்கு பின்னால் இமாம் மூசல் காலிம், இப்படி தொடர்ந்து இன்று வரைக்கும் அஹ்லு பைத்தினர்கள் இருக்கிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் ஹலகல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். الصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل لا أسألكم عليه أجرا إلا المودة في القربى. وقال الله تبارك وتعالى أيضا إنما يريد الله ليذهب عنكم الرجس أهل البيت ويطهركم تطهيرا. صدق الله مولانا العلي العظيم. قال النبي صلى الله عليه وسلم لو أن رجلا صفن بين الركن والمقام فصلى وصام ثم مات وهو مقبل آل بيت محمد صلى الله عليه وسلم دخل النار. صدق رسول الله صلى الله عليه وسلم. الصلاة والسلام عليك يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني مرادي يا شفيع المذنبين. رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وبمحي الدين عبد القادر الجيلاني رضي الله عنه شيخا ومرشدا. اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாம் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த சர்தாரே ஆலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்பாலிப்பானாக. ஆமீன். அவர்களின் அடிச்சுவடுகளை அப்படியே எடுத்து நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், வலிமார்கள், சுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ் என்றென்றும் ஸலவாத்தும் சலாமும் சொல்லி அருள்பாலிப்பானாக. ஆமீன். சங்கைக்குரிய சாதாத்மார்களே, கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, பேரன்புமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நம் அனைவர்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் என்றென்றும் நம் அத்துணை பேர்களின் மீதும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். புனிதமான ரபியுல் அவ்வல் மாதம் உலகம் முழுவதும் ஹிதாயத்தை பெற்று அல்லாஹ்வுடைய அருளை பெற்றவர்கள் அருள் நபி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கும் அந்த நேரத்தில் இந்நிகழ்ச்சியில் குர்ஆன் மற்றும் ஹதீஸின் வாயிலாக அஹ்லுல் பைத் என்று சொல்லக்கூடியவர்கள் யார் என்ற தலைப்பில் உரையாட வந்துள்ளேன். அஹ்லுல் பைத் என்று சொன்னாலே குர்ஆன் மற்றும் ஹதீஸ், அவ்வளவுதான்.
அஹ்லுல் பைத் என்றாலே குர்ஆன், ஹதீஸ் இவைகள் மட்டும்தான் அஹ்லுல் பைத். சங்கையானவர்களே, அஹ்லுல் பைத் என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் அஹ்லுல் பைத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறான் என்பதை பார்ப்பதற்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்லுல் பைத்தை குறித்து என்ன சொல்லி இருக்கிறாங்க என்பதை பார்ப்பதற்கு முன்னால் முதல் அவங்க யாரு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த தலைப்பு அஹ்லுல் பைத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மா வாப்பா அவங்க எல்லாம் ஒரு குடும்பம் வருமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மா வாப்பா அஹ்லுல் பைத்தில் சேருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 11 மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை மனம் முடிச்சதனால தானே மனைவி என்கின்ற ஸ்தானம். அதனால தானே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம் வ அஸ்வாஜுஹு உம்மஹாத்துஹும். அவர்களுடைய மனைவிமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய உம்மஹாத்துல் முஃமினீன், எங்களுடைய தாய்மார்கள். அவர்களும் அஹ்லுல் பைத்தில் சேருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிள்ளைகள் 4 ஆம்பளை புள்ள 4 பொம்பளை புள்ள 3 ஆம்பளை புள்ள அஹ்லுல் பைத்தில் சேருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளை மணமுடித்த சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தில் சேருவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஹ்லுல் பைத்தில் சேருவார்கள். அஹ்லுல் பைத் என்று சொல்வது, உதாரணத்துக்கு ஒன்றை சொல்லுவோமே, என் உம்மா வாப்பா எனக்கு யாரு? என் குடும்பம் தானே. என் மனைவி மக்கள் எனக்கு யாரு? என் குடும்பம் தானே. என் மனைவி மக்களுடைய கணவன்மார்கள் பிள்ளைகள் யாரு? என் குடும்பம் தானே. அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பம் தான் மேலே சொன்ன எல்லோரும். ஆனால் அதிலும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு. என் குடும்பம் என்று நான் சொல்லுவோமே, என் குடும்பம் என்றால் என் மனைவி, என் பிள்ளைகள். அதுபோன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேலே சொன்ன எல்லோரும் அஹ்லுல் பைத்தினர்கள் தான் என்றாலும், சிறப்பானவர்கள் தான் என்றாலும், அல்லாஹு தஆலா ஒரு வசனத்தை இறக்குகிறான். இன்னமா யுரீதுல்லாஹு லியுذிப அன்கும் ரிஜ்ஸ அஹ்லல் பைத்தி வ யுதஹிரக்கும் தத்ஹீரா. அல்லாஹ் நாடுகிறான் அஹ்லுல் பைத்தினர்களை தூய்மைப்படுத்துவதற்கு, அழுக்குகளை அகற்றி அசுத்தங்களை போக்கி அவர்களை தூய்மைப்படுத்துவதற்கு அல்லாஹ் விரும்புகிறான் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் அனைவர்களும் தூய்மையானவர்கள் தான். ஆனால் அதிலும் விவிஐபி என்று சொல்லுவோம், ஸ்பெஷல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போர்வைக்குள் அழிக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, அலி ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா ஹசன் சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா, இவர்களை அனைத்து போர்வைக்குள் போர்த்தி சொன்னார்கள், அல்லாஹ்வே இதுதான் என்னுடைய குடும்பம். உம்மு சலமா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அந்த போர்வைக்குள்ள வர போனாங்க. அவங்க யாரு? உம்மஹாத்துல் முஃமினீன். நான் மேலே சொன்னேனே, அவர்களும் குடும்பம் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய. அவங்க உள்ளே வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதிக்கவில்லை. அப்ப அஹ்லுல் பைத்திலும் ஹுசூசியத், ஸ்பெஷலானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட சையதுனா ஹசன், சையதத்து ஃபாத்திமா, சையதுனா அலி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சங்கையானவர்களே, இந்த தலைப்புக்குள்ள போறது பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஒரு ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், அதெல்லாம் நமக்கு தெரியும், அதனால நான் சுருக்கி கொள்றேன். 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், ஒன்னு அல் குர்ஆன், இன்னொன்னு என்னுடைய குடும்பம். இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ரிவாயத்துல வருது, நான் 2 விஷயத்தை விட்டுட்டு போறேன், ஒன்னு அல் குர்ஆன், இன்னொன்னு அல் ஹதீஸ். இந்த 2 ரிவாயத்திலையும் தரம் உயர்ந்தது, பலம் வாய்ந்தது அல் குர்ஆனும் என்னுடைய குடும்பமும் என்று சொன்ன செய்தி. இங்க இல்ல இப்ப பிரச்சனை.
எங்க பிரச்சனை தெரியுமா? அந்த அஹ்லு பைத்தினர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டாங்க. யாரை பின்பற்றினாலும் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். இப்ப நமக்கு மத்தியில சில முரண்பாடான கருத்துக்கள். என்ன கருத்து? உதாரணத்திற்கு ஒரு அஹ்லு பைத், அப்படி யாரும் இல்ல, உதாரணத்துக்கு நான் சொல்றேன். ஒரு அஹ்லு பைத்தை சார்ந்தவர் தொழுகையெல்லாம் கூடாது, தொலையெல்லாம் கூடாது என்று சொல்லுகிறார். இப்பொழுது நாம் என்ன செய்வது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? என்னுடைய குடும்பத்தை பின்பற்றினால் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். ஒரு அஹ்லு பைத் சொல்கிறார், தொழுகை எல்லாம் தேவையில்லை, தொலை தேவையில்லை, இன்னும் திக்ர் மட்டும் வச்சிட்டு இருந்தா போதும், அல்லது ஸலவாத்து மட்டும் சொல்லிட்டு இருந்தா போதும் என்று ஒருவர் சொல்லுகின்றார் என்றால் நம்முடைய நிலைப்பாடு என்ன? இப்ப அவர்களை பின்பற்றுவதா? செங்கையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த அஹ்லு பைத்தினர்கள் இருக்கிறார்களே, ஷரீஅத்தோடு வரும் பொழுது, ஷரீஅத்தினுடைய பாதையில் பயணிக்கும் பொழுது அவர்களில் யாரையும் நாம் பின்பற்றலாம். ஷரியத்துக்கு அப்பால் ஒருவர் வருகிறார் என்று வைத்துக் கொள்வோம். ஏனென்றால் இப்ப சமீபத்தில் ஒரு தகவல், ஒரு அஹ்லு பைத் அவர் சொன்னாராம், அபூபக்கர் அவர் மோசமானவர், நஊது பில்லாஹ், உமர் மோசமானவர், நஊது பில்லாஹ், உஸ்மான் மோசமானவர், நஊது பில்லாஹ் சொன்னாராம். அல்லாஹு வ ரசூலுஹு ஆலம், உண்மையோ பொய்யோ தெரியவில்லை, என் வீட்டுக்கு வந்து 2 பேர் சொன்ன தகவல் ஹஸரத். அதுல ஒரு ஆள் இப்ப இங்க இருக்கிறாங்க. அவர் சொன்னாராம், நாம் ஏன் அபூபக்கரை ஏசுகிறோம், ஏன் உமரை ஏசுகிறோம், ஏன் உஸ்மானை ஏசுகிறோம் ரலியல்லாஹு அன்ஹு? அவர்கள் சொல்கிறார்கள், ஹதீஸ்ல இருக்கு. நாங்க ஏன் உமரை ஏசுகிறோம் தெரியுமா? ரலியல்லாஹு அன்ஹு உமர் நாயகம், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரம் வாளை ஏந்திக்கிட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு வந்தாங்க. வந்த நேரம் அதை அறிவிக்கக்கூடிய சஹாபி சொல்கிறார்கள், வந்த நேரம் நாங்க உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம், நானும் அலியும் தல்ஹாவும் ஜுபைரும் ரலியல்லாஹு அன்ஹும் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோட பேசிட்டு இருக்கும் போது உமர் நாயகம் வந்து வாளை ஏந்திட்டு வந்து சொன்னாங்களாம், என்ன அங்கே அபூபக்கருக்கு பைஅத் செய்யப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆனதற்கு பின்னால் அபூபக்கருக்கு பைஅத் செய்யப்படுகிறது ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க என்ன இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க? இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க என்று சொன்னா லஅஹ்ரிகன்ன அலைக்கும், உங்களை நான் தீ வைத்து எரித்து விடுவேன். நல்லா கவனிங்க. இத சொன்ன உடனே இந்த ஹதீஸை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அந்த 2 பேரும் இந்த ஹதீஸை தூக்கிட்டு வந்துட்டாங்க. பாருங்களேன், ஹதீஸ் தானே சொன்னாங்க, லஅஹ்ரிகன்ன அலைக்கும், நான் உங்களை எரித்து விடுவேன், நீங்க வெளியில வந்து அபூபக்கருக்கு பைஅத் செய்யாவிட்டால் என்று சொன்ன பொழுது ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கோவப்பட்டு வாளை ஓங்கி ஓடி வந்தாங்க. கால் தடுக்கி கீழே விழுந்தாங்க. வாள் கீழே விழுந்துருச்சு. உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆளு அவங்களை புடிச்சுக்கிட்டாங்க என்கின்ற அந்த வாசகத்தை சொல்லி அந்த இருவரை பற்றி பேசுகிறார். சங்கையானவர்களே, அந்த ஹதீஸை பார்த்தேன். பார்த்த பொழுது தெரிந்த தெளிவை, ரப்பு தந்த தெளிவை அவர்களுக்கு தெளிவுபடுத்தினேன். முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஸஹீஹான ஹதீஸ், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபாக்களை திட்ட வேண்டாம். குர்ஆன் ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், ஈமானில் முந்தி குர்ஆன் நாங்க தான் ஜும்மால ஒரே ஓதுவோமே, ரப்பனா குஃபிர் லனா துனூபனா வ இஹ்வானில் லதீன சபகூனா பில் ஈமான் வ லா தஜ்அல் ஃபீ குலூபினா கில்லல் லில் லதீன ஆமனூ. ஈமானில் முந்தி சென்றவர்களை குறை சொல்ல வச்சிராத, அவர்களை பற்றி தப்பான எண்ணத்தை உள்ளத்துல தந்துராதேன்னு நாம தானே அடிக்கடி சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா தசுப்பு அஸ்ஹாபி, சஹாபாக்களை திட்ட வேண்டாம். ஸஹீஹான ஹதீஸ். இப்போ இந்த ஹதீஸினுடைய தரத்தை பார்ப்பதற்கு முன்னால் இந்த ஹதீஸ் எங்க வருது என்று சொன்னா, தபரா என்ற ஹதீஸ், இமாம் தாரிஹு தபராவுல இந்த ஹதீஸ் வந்திருக்கு.
அதனுடைய தகவலை கொஞ்சம் இங்கே பகிர்ந்து கொள்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் வெளியில் வந்தது அந்த 2 பேர் தான். வராமல் எத்தனை பேர் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த ஹதீஸினுடைய தரத்தை தெரியாமல் எத்தனை பேர் மாட்டிக்கொண்டிருக்கிறார்களோ தெரியவில்லை. சங்கையானவர்களே, இந்த ஹதீஸினுடைய தரத்தை சொல்றதற்கு முன்னால இந்த ஹதீஸை அறிவித்த இமாம் அபு ஜாஃபர் முஹம்மது இப்னு ஜரீர் தபரி, தாரிഖு தபரி என்று சொல்வார்கள். இவர் சொல்லுகிறார், தாரிகுல் உமம் வல் முலூக் என்ற கிதாபு, வரலாற்று கிதாபு, இதனுடைய முன்னுரையில் இவர் சொல்லக்கூடிய வார்த்தை நல்ல கவனிக்கணும். எந்த இமாமை ஆதாரமாக, எந்த கிதாபை ஆதாரமாக காட்டுகிறார்களோ அந்த கிதாபினுடைய முசன்னிஃபு தாரீகுல் உமம் வல் முலூக் என்ற கிதாபினுடைய முன்னுரையில் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொன்னாங்க தெரியுமா? ஃபமா யகுன் ஃபீ கிதாபி ஹாதா மின் ஹபரி ذكرنாஹு அன் பஅதில் மாதீன். எனது இந்த நூலில் சென்று போன, அதாவது இறந்து போன, மூத்தா போனவர்களின் மனிதர்களை பற்றி நான் குறிப்பிட்ட செய்தியை மிம்மா யஸ்தன்கிருஹு காரிஉஹு, ஒன்னு வாசிப்பவர்கள் அதை நிராகரிக்கும் வகையிலோ, வாசிக்கிறவங்க இது பிழை இருக்க வாய்ப்பில்லையே, அது எப்படி சரி வரும் என்று நிராகரிக்கும் நிலையிலோ, அவ் யஸ்தஸ்னிஉஹு சாமிஉஹு, அல்லது கேட்பவர் அதை அருவருப்பாக கருதும் வகையிலோ ஒரு செய்தி இருக்குமானால், கேட்கிறவங்க இல்லையே இப்படி இருக்க வாய்ப்பில்லையே, அது எப்படி இருக்கும் என்று கருதுவதற்கோ அருவருப்பாக நினைப்பதற்கோ ஏதாவது ஒரு வாய்ப்பு செய்தி இருக்குமேயானால், மின் அஜ்லி அன்னஹு லம் யஅரிஃப் லஹு வஜ்ஹன் في الصحة ولا معنى في الحقيقة ولا معنى في الحقيقة. அவங்க சொல்றாங்க, அது உண்மை தன்மையோ அல்லது யதார்த்தத்தின் பொருளையோ, உண்மை தன்மையோ யதார்த்தத்தின் பொருளையோ அறியாத காரணத்தினால் அவ்வாறு தோன்றி இருக்க கூடும். முசன்னிஃப் சொல்றாங்க, அவங்க ஆதாரம் காட்டிய அந்த ஹதீஸினுடைய முசன்னிஃப் சொல்கிறார்கள், கூடி இருக்க கூடும். எனவே ஃபல்யஅலம், நல்லா விளங்கிக்குங்க, ஃபல்யஅலம் அன்னஹு லம் யு'த ஃபீ ذلك மின் கிபலினா, அது எம்முடைய தரப்பில் இருந்து வந்த தவறு அல்ல என்பதை நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். யார் சொல்றா? அந்த ஹதீஸினுடைய ஆதாரத்தை காட்டினாங்கல்ல, தாரிഖு தபரில வருதுன்னு, அந்த தாரிഖு தபரினுடைய இமாமு அந்த கிதாபினுடைய முதல் பக்கத்திலேயே முன்னுரையிலே சொல்றாங்க, அப்படி ஏதாவது முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் உங்களுடைய சிந்தனைக்கு கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா எங்களுடைய விஷயம் இல்ல, ஃபல்யஅலம் அன்னஹு லம் யு'த ஃபீ ذلك மின் கிபலினா, எங்கள் தவறல்ல அது. அப்படி சொல்லிட்டு தப்பிக்க முடியுமா? என்ன சொல்றாங்கன்றத பாருங்க, அது எங்கள் தவறு அல்ல. وَأَنَّا إِنَّمَا أَدَّيْنَا ذَلِكَ عَلَى نَحْوِ مَا أُدِّيَ إِلَيْنَا, நமக்கு அது எவ்வாறு வந்து சேர்ந்ததோ அந்த ஹதீஸினுடைய தரம், அந்த ஹதீஸினுடைய ராவினுடைய தரம், அந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர்கள் வரிசையில் எனக்கு எப்படி வந்து கிடைத்ததோ அவ்வாறு நாமும் அதை அப்படியே உங்களுக்கு வழங்கியுள்ளோம். அவங்க இது சஹீஹு லஈஃப் என்று பிரிக்கவில்லை. அது யாருடைய வேலை? அது முஹத்திஸீன்களுடைய வேலை, உசூல் ஹதீஸினுடைய வேலை. இவர் தாரீഖ் சொல்றாங்கல்ல, இவர் என்ன சொல்றாரு? எனக்கு அந்த வரிசை எப்படியெல்லாம் வந்துச்சோ அப்படியே நான் போட்டிருக்கிறேன், இதுல ஏதாவது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னா அது ஏன் பிழை அல்ல என்று சொல்லிட்டான். இப்ப அதுல என்ன பிழை என்பதை பார்ப்போமா? அந்த ஹதீஸில என்ன பிழை என்பதை பார்ப்போமா? சங்கையானவர்களே, இதுல அறிவிக்கிறாங்க, ஒரு சஹாபி ஜியாத் இப்னு குலைப் என்கின்ற ஒரு சஹாபி அறிவிக்கிறாங்க, ஒரு தாபி அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் முர்சல், அவர் தாபி அறிவிக்கிறார், எந்த சஹாபி சொன்னார் என்ற தகவல் அங்கே குறிப்பிடப்படவில்லை. ஒன்னாவது செய்தி. இரண்டாவது செய்தி என்னன்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் இந்த தாபி வாழவும் இல்லை. எவ்வளவு பெரிய விஷயம்!
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல வாழ்ந்திருந்தால் இப்படி அறிவிச்சிருந்தா கூட சொல்லலாம். அவங்களுடைய காலத்தில் வாழவும் இல்லை, அப்ப எப்படி இவர் அறிவித்திருக்க முடியும் என்கின்ற ஒரு தகவல். அடுத்தது அந்த சில்சிலா, அந்த ஹதீஸ் ராவினுடைய வரிசையில் வரக்கூடியவர் இப்னு ஹுமைத் என்று சொல்லக்கூடியவர். அவரை குறித்து ஹதீஸ்களை வல்லுநர்கள் சொல்வார்கள், இவர் ஒரு பலகீனமானவர், இவர் ஞாபக சக்தி அற்றவர், இவர் செருப்பு போடாதவர் என்கின்ற குற்றச்சாட்டை இப்னு ஹுமைத் அவர்கள் மீது ஹதீஸ்களை வல்லுநர்கள் போடுறாங்க. இதன் மூலமாக இந்த ஹதீஸ் முற்றிலும் பலகீனமானது. இந்த ஹதீஸை வச்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை திட்டுவதற்கு ஒருவர் தூண்டுகிறார் என்றால் அவர் எந்த இடத்தில் இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சஹீஹான பல ஹதீஸுகள், சஹீஹ் புகாரி, சஹீஹுல் முஸ்லிம், பல ஹதீஸ் கிதாபுகள்ல பார்க்கலாம். அதுல ஒரு 2 விஷயத்தை சொல்றேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு பாதையால போனா ஷேத்தான் மறு பாதையால போவான். அந்த ஹதீஸ் நமக்கு தெரியுமே. எங்க வருது அந்த ஹதீஸ் என்று சொன்னா சஹீஹ் புகாரியில 3683வது சஹீஹுல் புகாரியில் வரக்கூடிய தகவல். சங்கையானவர்கள் இப்படி நிறைய சொல்லிட்டே போலான்னு வைங்களேன். இப்ப அபூபக்கர் சித்திக் நாயகத்தை பேசுறாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அவர்களை குறித்து ஒரு தகவலை, ஹதீஸினுடைய ஆதாரத்தை சொல்லிட்டு போறோமே. என்ன சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்ட்ட கேட்டோம், மனிதர்களிலேயே மிகவும் உங்களுக்கு விருப்பமானவர் யார் என்று கேட்ட நேரத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்களிலேயே உங்களுக்கு சிறந்தவர், மனிதர்களிலேயே உங்களுக்கு மிகவும் விருப்பமானவர் யார் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஆயிஷா எனக்கு ரொம்ப விருப்பம். சஹீஹான ஹதீஸ், நான் சொல்றேன் இலக்கத்தை. அப்ப ஆயிஷா நாகியே திட்ட முடியாது. அதற்கு பின்னால அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேக்குறாங்க, மனிர் ரிஜால், ஆம்பளைங்களை உங்களுக்கு யார பிடிக்கும்? கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அபூஹா, ஆயிஷா நாயகனுடைய வாப்பா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்ன ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில 4358வது ஹதீஸ். நான் நிறைய இருக்கு, அந்த டைம்குள்ள எங்களுக்கு என்ன செய்ய முடியாது, எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போக முடியாது. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இப்படி சஹீஹான பல ஹதீஸுகள் இருக்கு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து சொல்ல போனா சஹீஹுல் முஸ்லிம்ல 2401வது ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா நாயகி வீட்டுல இருக்கிறாங்க. அபூபக்கர் நாயகம் வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உமர் நாயகம் வந்தாங்க ரலியல்லாஹு அன்ஹுமா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உள்ளே வரும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கால்களை மடக்கி கொண்டு தன்னுடைய ஆடையை சரி செய்து கொண்டார்கள். இப்பொழுது இப்பொழுது உஸ்மானை வர சொல்லுங்க ரலியல்லாஹு அன்ஹு. அப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யார சொல்லலாம், வாப்பா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரும் பொழுது நீங்க சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, உமர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு வரும் பொழுது நீங்க சும்மா தானே உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வரும் பொழுது மட்டும் நீங்க உங்களுடைய கால்களை சரி செய்து உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொண்டீர்களே என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அலா அஸ்தஹி மின் ரஜுலின் தஸ்தஹி மின்ஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் ஒரு மனிதனை பார்த்து வெட்கப்படுகிறார்களே, அந்த மனிதனை பார்த்து நான் வெட்கப்படக்கூடாதா என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து மலக்குமார்களே வெட்கப்படுகிறார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 2401வது ஹதீஸ். ஏன் இந்த ஹதீஸினுடைய இலக்கம் எல்லாம் சொல்றேன்னா, ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் இருக்குது, அதெல்லாம் ஆதாரமற்றது. இப்படி அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்கள் சிறந்தவர்கள் என்பதற்கு சஹீஹுல் புகாரியில, சஹீஹ் முஸ்லிம்ல ஏராளமான ஹதீஸ்களை சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களை எப்படி திட்ட முடியும்? சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்களா, இன்னும் ஒன்றையும் சொல்லட்டுமா, இவர்களை திட்டுவதன் மூலமாக இதனுடைய மறுபக்கம், இவர்களை குறை பேசுவதன் மூலமாக இதனுடைய மறுபக்கம் என்ன தெரியுமா? நஊது பில்லா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயத்திலேயே குறை பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாம அபூபக்கரை ஹலீஃபாவாக நியமிச்சிட்டாங்க. தான் தொழுகை நடத்தி அந்த இடத்தில் தனக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்தது யார்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப அவங்களுக்கு தெரியாம அபூபக்கரை நியமிச்சிட்டு போயிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு.
அவங்களுக்கு தெரியாம உமர் நாயகத்தை பத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுக்கு தெரியாம உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வருகிறது. சரி, ஆயிஷா நாயகியும் திட்டுறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரப்பே, என்னுடைய எல்லா மனைவிமார்களையும் நான் நேசிக்கிறேன், எல்லா மனைவிமார்களோடும் நான் நீதமாக நடக்கிறேன், ஆனால் ஆயிஷாவின் மீது மட்டும் நான் அளப்பெரும் அன்பு வைத்திருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நேசிக்கிறேன். அது நீ என்னுடைய உள்ளத்தில் கொடுத்த பாசம் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அவ்வளவு பாசமான மனைவியை திட்டுவது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மனைவியை கூட செலக்ட் பண்ண முடியல என்று மறைமுகமாக நஊது பில்லாஹ் சொல்வதை போன்றா இல்லையா? அந்த வந்த 2 பேரும் சொன்ன இன்னும் ஒரு தகவல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னுடைய குடும்பத்தினர்கள் அஹ்லு பைத்தினர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பலை போன்றவர்கள். அந்த கப்பலில் ஏறியவர்கள் வெள்ளத்தில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அதுபோல என்னுடைய குடும்பத்தினர்களை யார் பின்பற்றி நடக்கிறார்களோ, யார் அவர்களை கண்ணியப்படுத்தி நடக்கிறார்களோ அவர்கள் ஜெயம் பெற்று விடுவார்கள், அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க. அந்த குடும்பம் யாரு தெரியுமா? நாங்க தான், மத்த அஹ்லு பைத் இல்ல என்ற ஒரு தகவலையும் அவர் சொல்லி இருக்கிறாங்க. அப்போ அவங்க கேட்டிருக்கிறாங்க, அப்ப மத்த அஹ்லு பைத் எல்லாம் அவங்களும் அஹ்லு பைத் தான். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரப்புள்ள சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பட்டியலில் ஹசனுல் முசன்னா, இமாம் ஸெய்து, இமாம் உமர், இமாம் காசிம், இமாம் அப்துல் ரஹ்மான், இமாம் அப்துல்லா, இமாம் அபூபக்கர், இமாம் தல்ஹா என்று அவர்களுக்கு என்று பிள்ளை பட்டாளங்கள் எல்லாமே அஹ்லு பைத்தினர்கள். சையதுனா ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரிசையில், சையதுனா ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரிசையில் நமக்கு எல்லாம் தெரியும் இமாம் ஜெய்னுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கர்பலாவில் கொல்லப்படவில்லை என்பதுதான் சரியான சொல். சில பேர் சொல்றாங்க எல்லாம் கொல்லப்பட்டாச்சு, இங்க அஹ்லு பைத் எல்லாம் இருக்கிறது வாய்ப்பில்லை, அதெல்லாம் பொய் என்று சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்லை, அஹ்லு பைத்தினர்கள் இருக்கிறார்கள். இமாம் ஜெய்னுல் ஆபிதீன், அதற்கு பின்னால் இமாம் பாக்கர், அதற்கு பின்னால் இமாம் ஜாஃபர் சாதிக், அதற்கு பின்னால் இமாம் மூசல் காலிம், இப்படி தொடர்ந்து இன்று வரைக்கும் அஹ்லு பைத்தினர்கள் இருக்கிறார்கள். ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ அவர் சொன்னாராம், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கப்பல் என்று சொன்ன அஹ்லு பைத்தினா அது நாங்க மட்டும்தான், மத்த அஹ்லு பைத்தினர்கள் சேர மாட்டார்கள், மத்த அஹ்லு பைத்தினர்கள் சேர மாட்டார்கள். அப்ப கேட்டாங்களா இவங்க, அது என்ன, அப்ப மத்தவங்க அஹ்லு பைத்தானே, அவங்க அஹ்லு பைத்து தான், ஆனா அவங்க எப்படி தெரியுமா, அந்த மலையை போல நாங்க கப்பல் என்றால் அவர்கள் மத்த அஹ்லு பைத்தினர்கள் எல்லாம் அந்த மலையை போல வெள்ளத்துல நாங்கெல்லாம் அடிபட்டு போயிடுவோம், அந்த மலை இருக்குமா, அந்த மலையை போலத்தான் மத்த அஹ்லு பைத்தினர்கள். கப்பல் என்று குறிப்பிட்டது எங்களைத்தான் என்று சொன்ன பொழுது நான் அவர்களிடத்தில் கேட்டேன், அப்படின்னா அந்த கப்பல் எங்க வந்து நின்னுச்சு, அந்த கப்பலை பிடிச்சு காப்பாத்தி வச்சது எது? மலைகள் என்று சொன்ன மத்த அஹ்லு பைத்தினர்கள் தானே. ஏன் இப்படி பிரிச்சு பேசுறீங்க, நீ யோசிக்க வேண்டாமா என்ற கேள்விகள் எல்லாம் அவர்களிடத்துல கேட்டு சில குர்ஆன் ஆயத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு பின்னால் அவர்களுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. சங்கையானவர்களே, அஹ்லு பைத்தினர்கள் என்பவர்கள் உண்மையிலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிச்சலம் தான் என்று நமக்கு தெரிந்துவிட்டால் அவர்களை கண்ணியப்படுத்துவது நம் மீது கடமை. ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சொன்னான், குல் லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா. நபியே நாயகமே, நீங்கள் சொல்லுங்கள், லா அஸ்அலுக்கும் அலைஹி அஜ்ரன், நான் எந்த கூலியையும் உங்களிடத்தில் நான் கேட்கவில்லை, எந்த கூலியையும் நான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கவில்லை. உங்களுக்கு மார்க்கத்தை தந்து, அல்லாஹ்வை காட்டி தந்து, சொர்க்கத்தினுடைய வழியை சொல்லி தந்து, பல கஷ்டங்களை எல்லாம் அடைந்து எல்லாம் செஞ்சு தந்துட்டேன். ஆனா உங்களிடத்துல நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. உங்களிடத்தில் நான் எதிர்பார்ப்பதெல்லாம் இல்லல் மவத்தத ஃபில் குர்பா, என்னுடைய குடும்பத்தினர்களை நேசம் கொள்வது.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தினர்களை நேசம் கொள்வது என்பது ஈமானிய உறவு. இப்ப அவங்க சொல்றாங்க அபூபக்கரை திட்ட வேண்டும், உமரை திட்ட வேண்டும், உஸ்மானை திட்ட வேண்டும் ரலியல்லாஹு அன்ஹும். அவர்கள் ஒருவேளை அப்படி சொல்லிட்டாங்க என்றால் அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது. ஏன் தெரியுமா? ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார். முஹாஜிரீன்களிலும் அன்சாரிகளிலும் மக்கத்து சஹாபாக்களிலும் மதீனத்து சஹாபாக்களிலும் ஈமானில் யார் முந்தினார்களோ அவர்களுக்கு தான் முதலிடம். வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். யார் அவர்களை இஹ்சான் கொண்டு இஹ்சானோடு பின்பற்றுகிறார்களோ அவர்களை குறித்து ரப்பு சொல்கிறான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். யார சொல்றான்? சஹாபாக்களை அல்ல, அந்த சஹாபாக்களை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்களை குறித்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ்வும் அவர்களை பொருந்திக் கொண்டான், அல்லாஹ்வை அவர்களும் பொருந்திக் கொண்டார்கள். அப்படி என்று சொன்னால் சஹாபாக்களை குறித்து ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் இன்னும் ஒரு வசனத்திலே சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இப்ப அந்த சஹாபாக்கள் நாம திட்டுறோம்னா அல்லாஹ் பொருந்திக் கொண்டதே தப்பு என்று அல்லாஹ்விலேயே குறை காண்பதை போன்றுதானே. நஊது பில்லாஹ். ஈமான் எங்கே போகிறது? ஈமான் எங்கே போகிறது? சங்கையானவர்களே, இப்போ இந்த ஷியா என்ற ஒரு கொள்கை, அந்த 5 நிமிஷத்துல எல்லாம் பேசி முடிக்க முடியாது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பக்தர்களாக இருந்தவர்கள் தான் ஷியாக்கள். இன்னைக்கு கொள்கையில் மாறி 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 எந்த அளவுக்கு வந்து விட்டார்கள் என்று சொன்னால், லா இலாஹ இல்லல்லாஹ் அலியுன் ரசூலுல்லாஹ், நஊது பில்லாஹ், அந்த அளவுக்கு வந்துருச்சு. சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அலி கலீஃபா என்று சொன்னாங்க. அபூபக்கர் வரக்கூடாது, உமர் வரக்கூடாது, உஸ்மான் வரக்கூடாது, இப்படி எல்லாத்தையும் சொல்லி நிறைய கொண்டு வந்திருக்கிறாங்க. அவர்கள் புகாரி இமாம் சொன்ன தகவல்களை, முஸ்லிம் இமாம் சொன்ன தகவல்களை எல்லாம் எடுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு என்று ஒரு உசூல் இருக்கு, ஒரு 12 கிதாபு. அந்த கிதாபினுடைய பெயர் யார் யாரெல்லாம் சொல்வதற்கு உண்டான நேரம் இல்லை. இந்த கிதாபு 12 கிதாபு, 12 இமாம்கள் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்களோ அதைத்தான் அவர்கள் அப்படியே எடுத்து நடக்கக்கூடிய ஒரு நிலைத்தான் ஷியாக்களுடைய நிலை. இன்னும் ஷியாக்களுடைய வகைகள் நிறைய இருக்கு. சங்கையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, கியாமத்தினுடைய நெருக்கத்துல இப்படியெல்லாம் பிரிவினைகள் வரும், பிரிஞ்சு பிரிஞ்சு போவாங்கன்னு சொன்னாங்களே, அப்படிப்பட்ட ஒரு ஜமானிலே நாம் இருந்திருக்கிறோம். அஹ்லு பைத்தினர்களை இனம் கண்டு அவர்களை கண்ணியப்படுத்தி அல்லாஹ்வுடைய அருளையும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தையும் பெறுவோமாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. எங்களை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி எங்கள் தாய் தந்தர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர்கள், முஸ்லிமான முஃமினான அனைத்து ஆண்கள் பெண்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் உறவினர்களில் யாரெல்லாம் மறைந்து மண்ணறையிலே கப்ராலியாக வாழுகின்றார்களோ அவர்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், சங்கையான இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தினுடைய பரக்கத்தை கொண்டு இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கக்கூடிய எங்கள் அனைவர்களுடைய ஹாஜத்தையும் நீ நிறைவேற்றி தந்தருள்வாயாக. நோயில்லா வாழ்வையும் குறைவில்லா செல்வத்தையும் சகல விதமான சௌபாக்கியங்களை பெற்று வளமான வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இப்பள்ளிவாயிலே உரை நிகழ்த்துவதற்காக வேண்டி குலாம் முகமது அம்ஜாதி மேமன் அவர்கள் நாளைய தினம் வர இருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு முன்னால் உரை நிகழ்த்தியவருக்கு இந்த பள்ளிவாயலின் சார்பாக பள்ளி நிர்வாகத்தினர்கள் நன்றியை தெரிவிப்பதோடு இந்த மஜ்லிஸ் இனிய ஸலவாத்துடன் நிறைவு பெறும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா محمد يا رب صل عليه
وسلم